குருப்யோ நமக. அன்பான ஆத்ம நண்பர்களுக்கு பணிவான ஆத்ம நமஸ்காரங்கள். இன்று நாம் திருவம்பாவை 12ஆம் பாடலை பார்ப்போம். ஆர்த்த பிறவி துயர்கெட நம் ஆர்த்தாடும் தீர்த்தன், நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன், இவ்வாணும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்ப, அரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப, பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் எத்தி, இருஞ்சுனை நீராடிலோர் எம்பாவாய். இதில் என்ன கூறுகின்றார் என்றால், தொடர்ந்து வரும் இந்த ஆர்த்த பிறவி என்றால் ஆர்ப்பாட்டமான பிறவி எனும் பெருந்துன்பம் இனியும் வாராதிருக்க வேண்டுமா? இந்த தீர்த்தத்தில் ஆடினால் மட்டும் போதாது. அதாவது இந்த பிறவி துயரை அழகாக ஆடி வரும் நம் ஈசனின் திருக்கழல்களே அந்த தீர்த்தம். அதில் நாம் சென்று சேர்ந்தால்தான் அதே மருந்து, அவனே வைத்தீஸ்வரன். அப்போதுதான் நாம் இந்த பிறவியிலிருந்து தப்பிக்க முடியும், இந்த பிறவி நோயிலிருந்து நாம் வெளிவர முடியும். கங்கையை தலைமேல் தாங்கிய கங்காதரனை தில்லையில் தீயை அதாவது அழலை தாங்கி ஆடும் கூத்தன், வானையும் மண்ணையும் சகல உலகங்களையும் படைத்து காத்து அழித்து விளையாடும் விளையாடி நம் ஈசன், அவனை நாம் வணங்குவோமாக. கரங்களில் உள்ள வளையல்கள் குலுங்கி எழும்ப அதை ஒளி எழுப்புகின்றதாம். இடையில் உள்ள அணிகளும் ஒளி எழுப்புகின்றதாம். அவர்கள் தலையில் சூடிய பூக்களில் அந்த தேனை உண்டு உறங்கிக் கொண்டிருந்த அந்த வண்டுகளும் இவர்கள் அந்த நீரில் ஆடுவதால் எழும்பி அதுவும் ரீங்காரம் செய்கின்றதாம். பொய்கையில் நீந்தி குடைந்து நீராடி சிவனின் நாமங்களை பாடி இன்பம் கொண்டு அவனது பொற்பாதங்களை சரணடைவோம் வா தோழி என்று அழைக்கின்றார். சகலமும் ஆனவன் அவன்தான். அவனாலேதான் பிறப்பு, நாம் வளர்வது, வாழ்வது, மறைவது. இதை அறிந்தும் மாயையால் அறிவிழந்த சிலர் மட்டும் தானே எல்லாம் என்று ஆணவம் கொள்கின்றார்கள். ஐயனின் சின்முத்திரை வழியே அதையே உணர்த்துகின்றார். ஆணவம், கண்மம், மாயை எனும் 3 தீமைகளை விளக்கினால் ஆன்மா எனும் பசு பதி எனும் இறைவனை அடையும். அப்போது நாம் நம் ஈசனை உடனே அடைய முடியும். அதற்கு நம் ஈசன் நம்மளை பக்குவப்படுத்துகின்றார். நம்மை வாழ்விப்பவனும் அவனே. ஆகையால் அவனை கடைசியில் தன்னுள்ளே இனிமையாக சேர்த்துக் கொள்பவும் அவனே. அந்த நம்பிக்கையோடு வா தோழி, நாமும் சென்று அவரை வணங்கி அவனை அழைப்போம் என்று கூறுகின்றார். ஆகையால் இந்த பிறவி நோயில் தீர்க்கின்ற மருந்தாக நம் ஈசனை அடைந்து உய்வோமாக. வாருங்கள், நாமும் அவன் நாமத்தை கூறி உய்வோமாக. ஓம் நமச்சிவாய. கிருஷ்ணார்பணம்.